இந்த பேரை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அஸ்வின். வாடா போலாம். ஒட்டு பேத்தாத அஸ்வின். எனக்கு பிடிக்கலடா. ஆமா, பெரிய உலகழகி வருத்தப்படியாத. இந்த ஓட்டு வீட்டுல இருக்கவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. அப்போ கூண்டு செஞ்சு அடைச்சு வை. இவளா எங்க அம்மா எனக்கு பாத்திருக்க பொண்ணு. ஆளும் மூஞ்சோ ஜடையும் பேரு பாரு பேரு மூக்காயும் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. எங்கடா இருக்க அழகு? தொலைய பாரு பின்னி போட்டிருக்கா. மூஞ்செல்லாம் என்ன வடிஞ்சிட்டு வந்து நிக்கா. என் ரேஞ்சுக்கெல்லாம் இப்ப பொண்ணா? என் கண்ணுக்கு எங்க வீட்டு வேலைக்காரி கூட அழகா இருப்பாடா. இவ அழகா இல்ல. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சுடா. அஸ்வின், இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதடா. நீ போய் எங்க அம்மாவை கூப்பிடு. நான் அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன்னு சொல்லு. நான் எழுந்து போய் சொல்ல முடியுமா? நீ தான் சொல்லணும். எப்படியாவது எங்க அம்மாட்ட போய் சொல்லு. டேய், பொண்ணு பாக்கணும் அவசியமே இல்ல. ஒரு சம்பர்தாயத்துக்கு தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பூ வச்சிரலாமா மைனி? வச்சிரு சரோஜா. சரோஜா, என்னம்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டியோ? எதுக்கு அங்க எங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்க? அமைதியா இருமா. அனுமா, பூ எடுத்து மூக்காய் தலையில வைமா. சரோஜா, என்னம்மா அதுக்குள்ளேவா பூ வைக்கணும்? மகன்கிட்ட கேட்க வேண்டாமா? அவன்கிட்ட அப்பவே வீட்ல வச்சு கேட்டுட்டேமா, அவனுக்கு முழு சம்மதம். பூ வைக்கன்னு சொன்னதே அவன்தான். நீ சும்மா இருமா, போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பாரு. வாய் அடைச்சிரு. டக்கு டக்குனு அங்க இருந்து எலும்பிங்க வராதுமா. நீ எங்க இருந்து பேசினாலும் எனக்கு நல்லா கேட்கும். எலும்பி வந்துட்டு வேற படபட
டேய் அஸ்வின் முழிச்சிட்டே இருக்கியே ஏன்டா எழுது போ பூ வைக்க போறாங்க எங்க அம்மாட்ட போய் சொல்லு நான் தனியா பேசணும்னு சொல்லு உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு உன்கிட்ட சொன்னதே வேஸ்ட் நானே சொல்லிக்கிறேன் எங்க அம்மாட்ட அம்மா சந்திரு என்னப்பா அம்மா நான் கொஞ்சம் தனியா பேசணும் இப்பவே வா இப்பதானே பூ வச்சிட்டு இருக்காவே அம்மா பேசணும்மா இருப்ப சந்திரு பூ வைக்கட்டும் அதுக்கு கூட பேசலாம் மைனி அது ஒண்ணும் இல்ல பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படியா அதுக்கு என்ன பேசட்டும் மர்மவே அம்மா இரு சந்திரு பூ வைக்கல அப்படி என்ன அவசரம் மூக்கையும் உனக்கு தான் கட்டி வைக்க போறேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தினமும் கூட மணிக்கணக்கா பேச வேண்டியதானே மைனி அது ஒண்ணும் இல்ல என் மகன் சந்துருக்கு மூக்காயி ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால வரும்போதே அவளுக்கு குடுக்க ஒரு புவான் வாங்கிட்டு வந்தக்கா பெரிய புவானு அத குடுக்காத தனியா பேசணும்ட்டு கிடக்கான் ஓ அப்படியே சரோஜா சரி குடுக்கட்டும் அத்தை மூக்காய்க்கு பூ வச்சிட்டேன் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் நீ உட்காருமா உட்காரு மைனி மூக்காயை உள்ள போய் ரூம்ல உட்கார சொல்லுங்க சரி சரோஜா சாமி மூக்காயை கூட்டிட்டு போமா சரி ஆண்டி ஏய் சந்திரு மூக்காயி ரூம்க்கு தான் போயிருக்கா நீ போய் என்ன பேசணுமோ பேசிட்டு போன கொடுத்துட்டு வாப்பா மாப்பிள்ளை என்ன இப்படி போறாரு பொண்ணு ரூம் இந்த பக்கம் இருக்கு அது ஒண்ணு இல்லனே போன அங்க வச்சிருக்கா அதை எடுத்துட்டு வரக்கு போறேன் சரிம்மா சரோஜா எல்லாரும் சாப்பிட வாங்க மாப்பிள்ளை வாங்க எல்லாரும் வாங்க சரி எல்லாரும் வாங்க சாப்பிட போவோம் டேய் அவட்ட பேசுறதுக்கு நான் எப்படா ஆசைப்பட்டேன் நான் எங்க அம்மாட்ட தான் தனியா பேசணும்னு எங்க அம்மா என்னடானா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கடா எல்லாரும் முன்னாடி கேவலமா போச்சு நான் என்னமோ அந்த அழகு சுந்தரிக்கிட்ட அழகுல மயங்கி பேசணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டாங்க டென்ஷன் ஆயிடுச்சுடா அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அவ தலையில வேற அந்த பூவை வச்சு தொலைச்சிட்டாங்க அது வைக்க விடாம தடுத்துடலாம் தான் நான் போய் பேசவே போனேன் எல்லாம் நாசமா போச்சு அத சொல்றதுக்குள்ளதான் பூ வச்சுட்டாங்களே இனி தனியா பேசினா என்ன பேசாட்டி என்ன சி இவ கழுத்துலயாவது நான் தாலி கட்டுறதாவது வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையை எங்க அம்மா கிட்ட இவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போறேன் அவகிட்ட போய் அவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு வேணா சொல்லலாம் அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு வாய மூடு அஸ்வின் அவட்டெல்லாம் நான் போய் பேசுறதா இல்ல செல்லமா வரலையோ ஏக்கா சரோஜா காவியல கூப்பிடவே இல்ல கூப்பிட்டு செல்லம்மாக்காவும் வந்திருப்பாவ அப்படியே ஏன் கூப்பிடல ஏக்கா சொந்தக்காரவியல மட்டும்தான் கூப்பியதா சொன்னாவ அப்படியா என்னையில கூப்பிட்டுருக்கா நீங்க ரொம்ப முக்கியமானவியல்ல அங்க வேலை பாக்குறிய ஆரம்பத்துல இருந்து அவிய கூட இருக்கிய அதனால உங்களை கூப்பிட்டுருப்பாவன்னு நினைக்கேன் ஆமா சில்பா சரோஜா எப்பவுமே நீ விட்டு கொடுக்க மாட்டா எல்லா விஷயத்துக்குமே என்னைய குடும்பத்துல உள்ள ஆள் மாதிரி சேர்த்துக்கிடுவா ஆமாக்கா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்கீல்ல அதனால சேர்த்து
பாத்துக்கிறியாவ? ஆமா, ராசாத்தியக்கா லீவ்ல கொடுக்க மாட்டாவளே, எப்படி லீவ் எடுத்தா? ஏக்கா அவிய கிட்ட சொல்லவே இல்லக்கா, சொல்லாமலேயே நான் இங்க வந்துட்டேன். ஹாஃப் டேக்கு மேல போயிரலாம்னு நினைச்சேக்கா, ஆனா இங்கே நேராயிட்டே. நாளைக்கு தான் போனாதான் தெரியும். சொல்லாம லீவ் எடுத்துட்டேன்னு வேற அந்த பொம்பளை யாசுக்கா. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? சொன்னா பங்கு சனுக்குலாம் லீவ் போடக்கூடாது, ஒழுங்கா வேலைக்கு வான்னு சொல்லும்க்கா. அதனால சொல்லாம எடுத்துட்டேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. நாளைக்கு என்ன சொல்ல போதோ தெரியல. மூக்கி உனக்கு பூ வச்சாச்சு, கலக்குறப்போ சும்மா இருவே, கிண்டல் பண்ணாத. எங்க மாமா பாத்தியா, என்கிட்ட பேசணும்னு எழுந்து வந்துட்டாங்க. ஆமாவே பார்த்தேன். நான் கூட முனிஸ்க்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அப்ப கூட இப்படி எல்லாம் மாப்பிள்ளை தைரியமா எழுந்து வந்து பொண்ணு கூட தனியா பேசணும்னு கேட்கவே இல்ல. முனிஸ்க்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு. ஆனா அந்த மாப்பிள்ளை பியல் வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டாரு. அவ கூட தனியா பேசவே இல்ல பே. ஆனா உங்க மாமா பெரிய தைரியசாலி. எவ்வளவு தைரியமா எல்லாரும் முன்னாடி வந்து உங்க கூட தனியா பேசணும்னு கேட்டிருக்கா பே. நிஜமாலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ மூக்கி. ஆமா பே, எனக்கு எங்க மாமா கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்து. ஏவே உங்க மாமா வந்துட்டு தனியா பேச வருவாங்கல்ல, நீ என்ன பேசுவா? என்ன பேசுனே தெரியலப்ல. நீ ஏதாவது கொஞ்சம் சொல்ல. நானா இருந்தா எதுவுமே பேச மாட்டேன்ப்பா, பயமா இருக்கும், வயித்துக்குள்ள கலக்கும். சாமி எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏவே அவரு பேச வர நேரத்துல பாத்ரூம்ல ஓட்டிராத பிறகு என் கூட பேசிடுவாரு. என்னது வாங்குடியா? நான் போக மாட்டேன். சரி பா, இங்கே இரு. சாமி நீ எங்கே இருப்ப? என்னது நானா? ஏவே மூக்கி உங்க மாமா உன் கூட தனியா பேசுறதுக்கு தான் அங்க வச்சு கேட்டாவே. ஆறுனா எப்படி பேசுவாரு? பரவாயில்ல, எங்க மாமா பேசுவாரு, நீ இங்கே இரு. ஐயோ அவர் வேற உனக்கு போன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஏதாவது ரகசியமா பேசுவாரு. நான் இங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு நிக்க முடியும்? இருவே. சரி இருக்கு, ஆனா அவர் போக சொல்லிட்டாருன்னா போயிருவேன். எதுக்கும் அவர் வந்த உடனே நான் அந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டேன். வேண்டாம், இங்கே இரு. ஏவே உங்க மாமா உனக்கு போன்லாம் வாங்கிட்டு வராப்ல, உனக்கு போன்ல எல்லாம் தெரியுமோ? தெரியுமே, எங்க அம்மா பட்டன் போன் வச்சிருக்கால, அதுல எல்லாமே தெரியும். எப்படி கால் பேசணும், எப்படி ஒருத்தருக்கு போன் போடணும், எல்லாமே எனக்கு தெரியும். ஏவே மாப்பிள்ளை என்ன பட்டன் போனா வாங்கிட்டு வந்து தருவாரு? ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா? தெரியாது, கத்துக்கிடுவேன். சாமி உனக்கு தெரியும்ல? தெரியும். நீ கொஞ்சம் சொல்லி தாரியா? நான் சொல்லி தாரேன். எனக்கு வெக்க வெக்கமா இருக்குதே. சாமி நான் தானே வெக்க விடணும், நீ எதுக்கு வெக்கப்படியா? தெரியலவே, வெக்க வெக்கமா வருது. நான் என்ன வாடி இருக்கமா? நில்லுவே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஹாய். மாமா பக்கத்துல பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ வெக்க வெக்கமா வருதே. அது ஒண்ணும் இல்ல, சாரி பாத்து டிஸ்டர்பன்ஸ். இதோ இந்த பையனை கொஞ்சம் பேசலாம் சொன்னால கூட்டிட்டு வந்தேன். தெரியும் நீங்க வருவீன்னு எனக்கு அப்பவே தெரியும். அப்படியே எதை பார்த்துட்டு இருக்கியோ? ஆமா, நம்மளே எதை பார்த்துட்டு இருப்பாளோ? பாத்து பாத்து சிரிக்கா, என்ன கலரா இருக்கா? அவளுக்கு செட் பண்ணலாம் வந்தா நம்மளுக்கு ஒண்ணு செட் ஆயிரும் போல இருக்கே. ஐயோ இவன் கட் பண்ணலாம் வந்தா பேசி எடுத்தவே. கட் ஆயிரவே கூடாது, அப்புறம் நம்மளுக்கு கட் ஆயிரும். பேசாம அவளை கூட்டிட்டு ஓடிடணும். இவளை பேசவே விட்டுறக்கூடாது, பேசினா நான் கெடுத்து விட்டுருவேன். அது மாப்பிளைக்கு பொண்ணுகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா என்ன ரொம்ப தைரியமே, பொண்ணுகிட்ட அவ்வளோ பேசவே மாட்டான். ஓ அப்படியா? வெளியே எல்லார்கிட்டயும் தைரியமா பேசினாரு, அது எல்லார்கிட்டயும் தைரியமா பேசிடுவேன். பொண்ணுகிட்ட பேசுறதுதான் கொஞ்சம் கூச்சப்படுவான், அதை எங்கே கூட்டானே. அப்படியா? அவருக்கு பார்த்திருக்க பொண்ணு தானே தைரியமா பேச வேண்டியதானே. பேசுறேன், சின்ன பையன் பாவம் தைரியமா பேசுறான். அஸ்வின், புரியுது போன கொடுக்குற அவ்வளவுதானே. என்ன என்ன ஞாபகத்தை சொல்லிட்டு இப்ப கொடுக்குறேன். டேய் இல்ல இந்த பாக்கெட்ல தானே இருக்கு. அஸ்வின், ஓஹோ கிச்சிலிக்கமா இருக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கல. என்னங்க இந்த போன தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நினைச்சுக்கிறாருங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. தெரியும். வேற 1,00,000 ரூபாய். அஸ்வின், சரியா, வேற சொல்லக்கூடாது அவ்வளவுதானே. சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேலையை கொஞ்சம் மறந்துங்க. உங்களுக்கு எல்லாமே காட்டுது. அது கொண்டு பண்ண முடியாது. சிஸ்டர், இதுல சிம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவன் நம்பரையோ மை ஹஸ்பண்ட் போட்டு அவனே சேவ் பண்ணி வச்சிட்டான். அதனால நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம், பேசலாம்.
டேய் அஸ்வின், டேய் அது எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல பேர். நான் கூட அவளை செல்லமா மூக்கி மூக்கின்னு தான் கூப்பிடுவேன். வாட்டி வாட்டி ஸ்வீட் நேம். யூ ஸ்வீட் நேம். மறந்துட்டியல்ல, சாமின்னு சொன்னனே. வாட்டி வாட்டி எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. என்கிட்ட ஃப்ரீயா தான் இருப்பேன். என்னது? ஆனது இவன் ஃப்ரீயா இருப்பான்னு சொன்னேன். டேய் அஸ்வின், சரில, பாத்துட்டு பேசிட்டு போன கொடுத்தாச்சு. வா வாடி வா. டேய் நான் சொன்னதெல்லாம் சொல்லுடா. இல்ல